என்ன? இவ்ளோ காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் சரவணா வச்சிருக்கான். யார்கிட்டயும் இரவல் பொருள் வாங்காதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். விடு இளமதி, சின்ன பையன் தானே, போக போக அதெல்லாம் சரியாயிடுவான். 4 பேரு காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்து அவனுக்கு ஆசை வரதெல்லாம் சகஜம் தானே. எனக்கு புரியுது நர்மதா. எங்க தப்பான வழியில போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏய் சச்சா, சரவணா அப்படியெல்லாம் கிடையாது. அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிறவன். அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். தேவையில்லாம நீ போட்டு மனசெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காத. சரி, நான் கேட்கணும்னு இருந்தேன். துணியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதா? இன்னும் எதுவும் தெரியல நர்மதா. பரம ஒரு பக்கம் எனக்காக மெனக்கெட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. ரிஷி சார் கிட்டயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதுனால போலீஸும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு. நல்ல விஷயம் தானே. அதையே நீ இவ்ளோ சோகமா சொல்ற? இல்ல நர்மதா, ரிஷி சார் என்கிட்ட நீங்க பரமனை ரொம்ப நம்புறீங்க, அவன் ஒரு ரவுடி, அந்த புத்தி என்னைக்கும் மாறாது, அதனால பார்த்து இருந்துக்கோங்கன்னு எச்சரிக்கை பண்ணாரு. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏய், நீ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு யோசிக்கிற பக்குவம்லாம் உனக்கு நிறையவே இருக்கு. ஓ மனசுக்கு எது சரின்னு படுதோ அத பண்ணு. உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரியா? நான் வரேன். செந்தில்குமார் சார், இங்க வாங்க. இந்த வரேன் சார். சார், இளமதியோட கடையில காணாம போன துணிகளை பத்தி நான் விசாரிக்க சொன்னனே, என்னாச்சு? நம்ம விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பரம அங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் சார். அவன் இதுக்கு இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறான்? தெரியல சார். அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சார், அதுவும் அவன் ரொம்ப சீரியஸா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் சார். போற போக்க பார்த்தா அந்த பரம துணிகளை திருடிட்டு போனவங்களை கண்டுபிடிச்சிடுவான் போல இருக்கு சார். என்ன செந்தில்குமார், ஏன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கு சொல்ல சார், அவன் அந்த விஷயத்துல அவ்வளோ தீவிரம் காட்டுறான், அதுக்காக சொன்னேன் சார். அவனுக்கு தான் அந்த இளமதியை கண்டாலே பிடிக்காது சார். அதெல்லாம் சும்மா சார். அவனுக்கு அந்த இளமதி மேல ஒரு கண்ணு போல இருக்கு. அதான் சண்டை போடுற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நாடகம் ஆடுறான் சார். இங்க பாருங்க செந்தில்குமார் சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ நாம முடிக்கணும். அந்த இளமதி முன்னாடி அந்த பரமனோட கெத்த உடைக்கணும். புரியுது சார், நான் பாத்துக்கிறேன். என்னன்னு பாருங்க, போங்க. ஓகே சார்.